Hi friends, வணக்கம். இது Teeztotaller. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்னு அவங்க ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஸ்ட்ரெச்சிங். ஸோ ஒரு ஸ்க்ரீனை மெஷோட ஸ்ட்ரெச் பண்ணுறது ஒரு ப்ராசஸ். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். அந்த ஸ்க்ரீனோட டென்ஷன் வந்து நல்ல டென்ஷன் இருக்கணும். ஸோ டென்ஷனுக்கு நிறைய மீட்டர் மெஷர்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ அந்தளவு இல்லைன்னா நம்ம மேனுவலாக வந்து நல்ல டென்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து மேனுவலாக கையிலலாம் வந்து ஸ்க்ரீனை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா அந்த ஈக்குவல் டென்ஷன் வராது. ஸோ அதுக்கு சில ப்ராப்பரான மெஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணாதான் அந்த ஸ்க்ரீன் ஸ்டிச்சிங் ப்ராப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரெக்யர்மெண்ட் இருக்கா, ட்ரைனிங் அண்ட் பிஸ்னஸ் டீடைல்ஸ் ஏதாவது தேவைன்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, நிறைய சொல்லுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவில் நான் ஸ்ட்ரெச்சிங் பண்ணது இந்த ஸ்க்ரீன் தான். ஸோ ஸ்க்ரீனோட டென்ஷன் வந்து நல்ல ப்ராப்பரான டென்ஷன் இருக்கணும். ஸோ ஏன் டென்ஷன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம ப்ரெஸ்ஸில் செட் பண்ணி நம்ம ஸ்க்யூச் பண்ணும்போது டென்ஷன் இருந்தால் தான் அது புல் பேக் ஆகும். ஸோ ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இங்கு வந்து கார்மெண்ட்டில் வந்து அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் அந்த டென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் வந்து திருப்பி பேக் டு நார்மல் ஸ்டேஜுக்கு போகும். அதுக்காக தான் இந்த டென்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த டென்ஷனை வச்சு தான் இங்க் ஃப்ளோவே இருக்கும். ஸோ அதனால வந்து ஸ்ட்ரெச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ஃபார் ஸ்க்ரீன் பிரிண்டிங். சரிங்களா? அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன்.
ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஸ்க்ரீன் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு அவங்க ஷேர் பண்ணேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எமல்ஷன் கோட்டிங் பண்ணுறது, ஸ்க்ரீன் ஸ்டிச் பண்ணுறது அண்ட் எக்ஸ்போஸ் பண்ணுறது, இது எல்லாமே ப்ரீ-ப்ரெஸ் ப்ராசஸ் அண்ட் இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஒரு ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் இனிஷியல் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு பிரிண்டிங் வந்து வில் பி கோயிங் ஸ்மூத். சரிங்களா, இனிஷியல் ப்ராசஸ்லேயே வந்து ஸ்ட்ரக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப மேக் ப்ராக்டிஸ், நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து உங்களுக்கு இதோட ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோஸ்லாம் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்டு இதை மேனுவலாக வந்து கைது பிளேயர்லாம் இருக்குது. ஸோ அந்த பிளேயர் வச்சு நம்ம டைப் பண்ணிடலாம். நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துக்கோங்க, ஹோம் பேஸ்ட் அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலான டென்ஷன் இருக்காது. நிறைய நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி மேனுவல்லாம். ஸோ என்ன ஆகுனா நம்ம வந்து எவ்வளோ டைப் பண்ணிட்டு டக்குன்னு நம்ம ஹியூமன் பாடியோட ஒரு ஸ்ட்ரெச்னஸ் வந்து எவ்வளோ நேரம் இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகுனா டக்குன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல லூஸ் ஆகி டென்ஷன் கரெக்டாக ஈக்குவலாக வராது. ஸோ மேனுவலாக பண்ணும்போது ஸோ ஸ்ட்ரெச்சிங் மிஷின்லாம் வந்து கோ வித் கமர்ஷியல் எக்யூப்மெண்ட். சரிங்களா, அதை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாக்ட் ஈக்குவல் டென்ஷன் கிடைக்கும். அது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் பிரிண்டிங். சரிங்களா, அதுக்காக தான் வந்து இம்பார்ட்டண்டாக வந்து இந்த மேனுவல் ஸ்ட்ரெச்சிங்கோட மிஷின் ஸ்ட்ரெச்சிங் வந்து ரொம்ப பெட்டர் தென் மேனுவல் ஸ்ட்ரெச்சிங். சரிங்களா, அதுக்காக தான் நான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரிவன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வியூ பண்ணுங்கள். தட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் க்ரோ த சேனல். சரிங்களா, அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ரிக்வயர்மெண்ட் இருக்குது ஆர் உங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங் ட்ரைனிங் ஆர் பிஸ்னஸ் ஐடியாஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் என்னோட நம்பருக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ செஞ்சீங்க. நன்றி, வணக்கம்.